வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சாரி உடுத்த சில இருக்குதுங்க, கோட்டு டை போட்ட சில பாப்புங்க இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஏஜெண்டுகளுடைய கொத்தடிமைகள், வாலாற்ற நாய்கள். ஒஞ்சோ 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 அப்படின்னோடனே இந்த வாலாடிக்கிட்டு போகிற நாய்கள் நிறைய இருக்குது எங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்களில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு ஏஜெண்ட் செய்கிற செயல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றுது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு அத்தாட்சி. சமன்மலி எனப்படும் ஒரு நர்ஸ், அதாவது அவங்க வந்து தாதியாக குருநாகல டிஸ்ட்ரிக்ட் நிக்கவரட்டிய வைத்தியசாலையில் ஒரு தாதியாக, அதுவும் ஒரு உயர் தகுதியுடைய தாதி. சிஸ்டர்ஸ்லையும் வந்து அந்த பெரிய சிஸ்டர்ஸ் இருப்பாங்களே அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் தாதி. இந்த தாதி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆரம்ப காலம் கொரோனா வந்ததுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகள், லோன் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள், கவர்மெண்ட்டாலையும் ஒஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணினாங்க யாருக்காவது வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தாராளமாக நீங்கள் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு, லாங் டேர்ம் லீவ் எடுத்துட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்களுடைய படிப்பு, லோன் எடுத்தது கட்டணம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால 2 years வந்து லாங் டேர்ம் இது பண்ணிவிட்டு லீவை எடுத்துட்டு ஹாலிடே போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஏஜென்ட்டுக்கு. அத்துல அப்படின்ற குருநாகல் ஏஜென்சி, ஒட்டுமொத்த திருட்டு நாய்களும் குருநாகலில் தான் இருக்குது. அத்துல அப்படின்ற ஏஜென்ட்டில் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து குவைத்துக்கு அவங்களுக்கு வேக்கன்சி. என்ன வேக்கன்சின்னா, அவங்க யார், ஒரு நர்ஸ். அந்த நர்சிங் ஜாப், அதாவது இங்கே ஒரு கேகிவ், அதாவது ஒரு வயதான ஒரு நோயாளியை பார்த்துக்கொள்கிற வேலை அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இங்கே வந்த பிறகு அனுஷா அப்படின்றது அத்துல ஏஜென்சியுடைய இங்கே இருக்கக்கூடிய டப்பா டான்ஸு, சரியா? அவள் தான் இங்கேருந்து எல்லா வேலையும் பார்க்குறது. அவன் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறா அப்படின்றது விரைவில் வீடியோ ஆதாரங்களோட வேலை வரும். இந்த அனுஷா இங்கே வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு போட்டது எப்படி, கேகிவர் அப்படின்றத கொண்டு வந்துட்டு கடைசியில் என்ன வேலைக்காக போடுறாங்க, இந்த சமன்மலி என்ற சிஸ்டரை வந்து வீட்டில் பாத்ரூம் கழுவுறதுலேருந்து வீட்டு வேலைகளுக்கு போடுறாங்க, அதாவது ஹவுஸ்மேட். இந்த இடத்துல ஒரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல், அதாவது நான் டைலர், நான் வந்து நர்ஸ், நான் வந்து கணக்காய்வாளர், அப்படி இப்படி உங்களுடைய எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷன் உங்களுடைய வீசாவில் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை நம்பணும். ஹவுஸ் ஒர்க்கர், அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர், ஆமில் மன்சில் அப்படின்னு அடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தலைகீழாக நின்னாலும் உங்களுக்கு உங்களுடைய அந்த வேலை சில நேரம் கிடைக்கலாம், சில நேரம் கிடைக்காம போகலாம். கிடைக்காம போனால் உங்களால் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியாது. ஏன், நீங்கள் வந்திருக்கிற வீசா, உங்களுடைய வீசா ஆமில் மன்சில், டொமஸ்டிக் ஒர்க்கர், வீட்டு தொழிலாளராக நீங்கள் வேலைக்கு வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த கேஸும் போட முடியாது. இந்த அனுஷா என்ற இங்கே இருக்கக்கூடிய பெண், இவங்க சொல்லியிருக்கிறாங்க, சமன்மலை என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த இடத்துல வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொன்ன பிறகு 2 வீடு மாற்றிருக்கிறாங்க. எல்லா வீடும் அதே சிச்சுவேஷன் தான், அதே சிச்சுவேஷனில் தான் எல்லா வீடும் இருந்திருக்குது. கடைசியாக போன பிறகு என்ன ஆகுது, கடைசியில் எப்படியுமே அவங்களால முடியலை. அத்துல ஏஜென்சிக்கு இவங்க பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, சரி வரலை, என்னால் முடியலை, இது தயவு செய்து எனக்கு வீட்டை மாற்றுங்க, நான் வந்த வேலை என்ன, நீங்கள் போட்டுக்கிற வேலை என்ன. அதுக்கப்புறமா கடைசியாக 2-3 வீடு மாற்றிட்டு ஏஜென்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏஜென்ட்டில் வச்சு இவங்களுடைய ஃபோனில் இருந்த சிம்மை கலட்டிட்டு ஃபோனையும் பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாதம் 200-250 தினாருக்கு மோக்கத்து வேலைக்கு போடுறாங்க. அதாவது இந்த கேகிவ வேலைகள் வந்து, அந்த மாதிரி வேலைகள் வந்து மாதம் போடுறாங்க, போட்டு எடுக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கா. இந்த சிச்சுவேஷன் இப்படியோ போயிட்டு இருக்குது. இவங்க வந்து குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க, கணவர், சமன்மலியுடைய கணவர்
போறாரு. கிட்டத்தட்ட 7-8 தடவை குருநாகலையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பண்ணின பிறகும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இவங்களுக்கும் இதே நிலைமை. இங்கே ஒவ்வொரு வீடா போட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது, இந்த சமன்மலியுடைய கணவர், இவங்க பேசுறது இல்லை, ஃபோனை பறிச்சிடுறாங்க, பேசக்கூட கிடைக்கிறது இல்லை. எங்கேயாவது போகிற இடங்களில் யாராவது பணிப்பெண்களை பார்த்தாலும் அவங்கள்ட்ட இருந்து ஃபோன் எடுத்து தான் பேசுகிறாங்க. அந்த படித்த மட்டம், இப்போ சாதாரண தொழிலாளர்கள் இருக்காங்களே, நம்மளுடைய சாதாரண பெண்கள் பாருங்கள், ஏதாவது பிரச்சனைன்னா ஏதோ பாஞ்சாச்சு போயாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தைரியமாக இறங்கி செய்வாங்க, பாஞ்சு சரி போவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த நர்ஸாக இருந்தவங்க, நல்லா படித்த மட்டம், நல்ல அந்த தொழிலில் இருந்துட்டு வந்து நல்லா இருந்தவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த நிலைமையிலேருந்து இங்கே பாத்திரம் கழுவுறதுலேருந்து பாத்ரூம் கழுவுறதுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுற சூழலுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் மனசால் பாதிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கும் சிச்சுவேஷன் மோசம். நாட்டில் கடைசியாக கணவன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, மகனை ஆகுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாமியாராக போயிட்டாரு. கணவரும் மகனும் அப்படியும் அவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்க, அந்த இதுக்கு போயிட்டாங்க, புத்த மதத்தில் அந்த இது இருக்கு இல்லையா, சாமியாரா போகிறது, அதுக்கு போயிட்டாங்க. கடைசியில் இவங்க வார மாதிரி இல்லை, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, யாருமே உதவி பண்ண மாட்டாங்க, கடவுளே நீதான் துணைன்ற மாதிரி கடவுள் வழியில் மகனும் கணவனும் போயிட்டாங்க. கடைசியில் இந்த பெண் வந்து இன்னும் உடஞ்சி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சுரக்ஷிதா ஹெட்டாக் ரட்டவீர சான்சதே அப்படின்ற ஒரு டீம் நாட்டில் இயங்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், துஷார சகோதரர், அதே மாதிரி ஹாமதுரு, அதே மாதிரி சாம அதிகாரி மேடம் இருக்கிறாங்க, லோயர். அப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரூப்புக்கு அந்த மெசேஜ் போகுது. அதுக்கப்புறமா அவங்க எம்பசியோட பேசுகிறாங்க. ஏகநாயக்க சார், தரங்கணி மிஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி இவங்கள ஒரு மாதத்தில் நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு போட்டு அந்த அத்துலன்ற ஏஜென்ட்ஸுக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த அனுஷான்ற நல்லா வருது, வாயில் பேச முடியலை, அனுப்பினா அந்த ஒரு மாத காலத்துக்குள்ள அப்பையும் வீட்டெலாம் போட்டிருக்கானுங்க, டிக்கெட்டுக்கு காசு வேணும் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமும் அனுப்பலை, அடுத்த வீட்டுக்கு போட தயாரிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 25 நிமிஷம் இலங்கை தூதுவர் லக்ஷித ரத்நாயக சாரோட பேசியிருக்கிறாங்க அந்த சமன்மலி அப்படின்ற அந்த சிஸ்டர். பேசி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. கடைசியாக தூதுவரம் சொன்ன பிறகு இந்த சமன்மலி அப்படின்ற இந்த பெண்ணை கடைசியாக இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியுமா, சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு போய் கடைசியில் சமன்மலி அப்படின்ற அந்த பெண்ணை வண்டியில் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து உங்களை இந்த இடத்துல கொண்டு போய் விடுவோம், அதுலேருந்து நீங்கள் நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா வண்டி நிற்கும்போது, ஏன்னா இவங்கள்ட்ட இன்னும் பாஸ்போர்ட் இல்லை, பழைய கஃபீல்ட்டேருந்து பாஸ்போர்ட் எடுக்கணும், ஏன்னு வீட்டை விட்டு பாய வச்சுட்டாங்க. சாரி, நான் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 3வது 4வது வீடு இருக்குல்ல, அதுக்கப்புறமா ஏஜென்ட்டில் என்ன சொல்கிறாங்க, கடைசியாக 3வது 4வது வீடு மாற்றி போட்டதுக்கப்புறமா வீட்டை விட்டு பாஞ்சு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டை விட்டு இவங்க பாஞ்சு தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சிம்மெல்லாம் எடுத்து ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணினது ஏஜென்ட்டுக்கு வந்த பிறகு. கஃபீல் அந்த பக்கம் தேடிட்டு இருந்திருக்கிறான். அப்போ என்ன நடந்திருக்குது, பாஸ்போர்ட்டும் இல்லை, இப்போ இன்ஹாஷ் அப்படின்ற கேஸும் விழுந்துருச்சா. கடைசியில் இவனுங்க எல்லாமே முடிஞ்சு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு வீட்டுக்கு ஒரு காசு கூட அனுப்பலை. கிட்டத்தட்ட 250 கிட்டத்தட்ட 1500 தினாருக்கு மேலே உழைச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஒவ்வொரு வீடாக போட்டு அந்த மாதிரி போட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் இவனுங்க பண்ணது என்ன, வண்டியை கொண்டு போய் வண்டியில் ஏற்றி நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றி உடுத்த உடுப்போட வண்டியில் வச்சுட்டு இருந்துருக்கிறான். அந்த ஏஜென்ட்டோடைய எவனோ ஒரு தேனாவான பையன் இங்கே வாகனத்தில் நித்தாட்டி வச்சிருக்கிறான். வந்து ஒருத்தர் கண்ணாடி தட்டுறாரு. கதவை திறந்து பார்த்தா போலீஸ் சிஐடியால் வந்திருக்குது. உடனே இவங்களை பிடிச்சி சாப்பர் ஜெயிலுக்கு அனுப்பி ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. நாட்டுக்கு போன சமன்மலி இன்றைக்கும் பெரியோரு இந்த தலைவலியில் உட்காந்துருக்குறாங்க. ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக போயிருக்கிறாங்க நாட்டுக்கு ஜெயிலிருந்து. உண்மையிலே அவங்க குடும்பத்தை இழந்து கணவனும் மகனும் கடைசியில் சாமியாராக போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு, ஏதாவது கடன் அடைக்கிறதுக்குன்னு வந்து கடைசியில் அங்கே லோன் அடைச்ச பாடும் இல்லை, இங்கே வந்து சம்பளம் உழைச்ச பாடும் இல்லை. அதுல அப்படின்ற ஏஜென்சி குருநாகல்ல
ஆனால் இடி முழக்கம் மின்னல் இல்லாமல் ஒரு நாளைக்கு டைரெக்டாக வந்து ஏதாவது ஒன்று பெருசாக வானத்துலேருந்து வந்து விழுந்து மொத்த ஏஜென்சியும் நிலத்துக்கு அடியில் கொண்டு போயிடும். இந்த மாதிரி அநியாயம் செய்கிறவனுங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு சம்பளமும் கொடுக்கல, உழைச்ச காசையும் கொடுக்கல, அப்படியே வச்சிருந்து கடைசியில் போலீஸில் கொடுத்து டிக்கெட்டை போட்டு ஒழுங்காக ஜெனிவினா கூட அனுப்பாமல் போலீஸில் பிடிச்சி கொடுத்து அனுப்பியிருக்கானுங்க. நீங்களாம் மனுஷனாடா. அதே மாதிரி தான் இப்போ சில ஏஜென்ட்கள் நாட்டில் வெளிநாட்டுக்கு வரும்போதே பெண்களிடம் பேப்பர்களில் கையெழுத்து வாங்குறாங்க. அதில் ஒரு பேப்பர் தான், நான் இந்த வெளிநாட்டுக்கு போய் எனக்கு என்ன நடந்தாலும் இந்த ஏஜெண்ட் பொறுப்பில்லை, நான் ஒரு வேளை எனக்கு இந்த வேலை பிடிக்காமல் நான் திருப்பி வந்தேன்னா அதுக்குரிய முழு காசையும் ஏஜென்ட் செலவழித்த மொத்த பணத்தையும் நான் திருப்பி ஏஜென்ட்டுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் எழுதி சைன் வாங்குறானுங்க. அது உங்களுக்கு தெரியாது, பேப்பரில் சைன் வைக்கிற நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. அதுக்கப்புறம் வீடு வந்து பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு வீடு சரி வரல, எங்களை நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி 3 மாதம் 6 மாதம் போன பிறகு சொன்ன பிறகு என்ன தெரியுமா செய்கிறானுங்க, லோயர் ஒன்றை பிடிச்சி இந்த எக்ரிமெண்ட்டுக்கு சைன் வச்சு அனுப்பி வைக்கிறானுங்க, வீட்டுக்கு சம்மன் அனுப்புகிறானுங்க. இந்த மாதிரி லெட்டரில் உங்களுடைய மனைவி சைன் வச்சுருக்கா, உங்களுடைய மகள் சைன் வச்சுருக்கா, உங்களுடைய கணவன் சைன் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் அப்படி ரிட்டர்ன் வரதா இருந்தால் இத்தனை லட்சம் கட்டணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க ஒரு லெட்டர் வீட்டுக்கு அனுப்புகிறானுங்க. 10 லட்சமா 20 லட்சமா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் என்ன நடந்தாலும் சரின்னு அதே சிச்சுவேஷன்லேயே அவங்களுடைய லைஃப்பை வந்து கொண்டு போகிறாங்க. செத்தாலும் இதே இடத்துல இருந்து செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த லைஃப்பை வந்து இவங்க கொண்டு போகிறாங்க. இதுதான் நடக்குது. தயவு செய்து எக்ரிமெண்ட்டுகளில் சைன் வைக்காதீங்க. அங்கே நாட்டில் வச்சு என்ன எக்ரிமெண்ட்ன்றதை சரியாக வாசிக்காமல். அதே மாதிரி ஏஜென்ட்டுகள்கிட்ட 1% கூட காசு வாங்காதீங்க, காசே வாங்காதீங்க. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. காசு வாங்காதீங்க எக்காரணத்தை கொண்டு ஏஜென்ட்டுக்கிட்ட. குருநாகலில் இந்த விதேச சேவா அப்படின்ற அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சாரி உடுத்த சில இருக்குதுங்க, கோட்டு டை போட்ட சில பாப்புங்க இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஏஜென்ட்டுகளுடைய கொத்தடிமைகள், வாலாற்ற நாய்கள். உஞ்சோ 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 அப்படின்னோடனே இந்த வாலாடிக்கிட்டு போகிற நாய்கள் நிறைய இருக்குது எங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்களில். அதில் குருநாகலில் தான் ஏஜென்ட்டுகள் அதிகம், அதால் பொறி அதிகம் அப்படின்னு எல்லா ஏஜென்சிகளும் சேர்ந்து போட்டால் இதுக்கெல்லாம் வால் ஆட்டிக்கிட்டு போகிறது. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு ஏஜென்ட்டுடைய பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனே ஹலோ பஸ் இப்படி பிரச்சனையாமே என்ன பண்ணுறது பார்த்துக்கிறீங்களா, ஏஜென்ட்டால் எல்லாம் செஞ்சு தந்துடுவாங்க, நீங்கள் போங்க பயப்படாமல் போங்க, ஏஜென்ட்டா பஸ் எல்லாம் பேசிட்டேன் நம்மளை பார்த்து கவனிச்சு விட்ருங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதிகாரம் மட்டும். எங்களுடைய சம்பளத்தை எடுத்துட்டு நீங்கள் இதை விட வேற ஏதாவது செஞ்சு பொழப்பு நடத்தலாம்டா அப்படின்ற மாதிரி நிலைமை. வீட்டில் இருக்கிற வேற எதையாவது கொண்டு போய் தெருவில் வச்சு விற்று பொழப்பு நடத்தலாம். இந்த மாதிரி வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய கஷ்டத்தில் சம்பாதிக்கக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது ஒன்று தான், எங்களுடைய கஷ்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக எங்களுடைய கக்காவை சாப்பிட்டு போகலாம். அதுவும் இதுவும் ஒன்று தான். சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்காக முடிந்த வரைக்கும், உசுரோடு இருக்கும் வரைக்கும் குரல் கொடுக்கலாம். இன்னும் எத்தனை பேர் உங்களுக்காக குரல் கொடுக்க நேர்மையாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும், இந்த நாட்டில் கேஸ் இருக்கும் வரைக்கும் நம்மளை வெளியில் அனுப்ப மாட்டானுங்க. ட்ராவல் பேண்டெல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படியாவது குத்தி கிளப்பி அனுப்புறதுக்கு எத்தனை பேர் பிளான் பண்ணுறான்னு தெரியலை இப்போது வரைக்கும். இறைவனுடைய துணை, உங்களுடைய பிரார்த்தனை, நம்மளுடைய தைரியம், தொடர்ந்தும் பயணிப்போம். முடிந்த வரைக்கும் என்னால் முடிந்த அவேர்னஸ், என்னால் முடிந்த தகவல்களை தொடர்ந்துமே கொண்டாந்து தரேன். கவனமாக இருங்க. பெருமூச்சு விட வேண்டிய சூழல். ஏன்னா வேதனையாக இருக்குது நம்மளுடைய வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது. அனுரமையில இந்த ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்து மேலே முடிஞ்சால் பாயுங்கடா ஆளுக்கு ஒரு குண்டை கட்டிட்டு, அப்போயாவது பயப்படுறானுங்களான்னு பார்ப்போம். கவனமாக இருங்க மக்களே. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் எழுதிட்டு போங்க. ஏஜென்ட்டுகள் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் நான், அதையும் சொல்லியே முடிச்சிடணும். ஏஜென்ட்டுகள் இப்போ என்ன பண்ணுறானுங்க தெரியுமா, நாட்டில் காசு கட்டுறாங்க, ஊடு வளவு வாசல் எல்லாத்தையும் விற்று இருக்கிறதெல்லாம் விற்று எக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி சைன் வச்சுட்டு போனாங்க இல்லையா, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்போ காசு கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு காசை கட்டின பிறகு இந்த அப்பா என்ன செய்கிறானுங்கன்னா,
கடைசியில் டிக்கெட்டும் கொடுக்கறல ஒன்றும் கொடுக்கல. ஜிலீப் சென்டர் இருக்கு இல்லையா, ஜிலீப் சென்டர், அதே மாதிரி இந்த அமாலா சென்டர், இந்த மாதிரி ஒரு சென்டரில் போயிட்டு இல்லாட்டி ரெட் குரூஸ் சங்கிதானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செஞ்சிலுவை சங்கம், அந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் வாசலில் நிறுத்தி அதில் உள்ளே போங்க, எல்லாம் செஞ்சுருவாங்க, எல்லாம் பேசியாச்சு உள்ளே போங்க அப்படின்னு மெதுவாக உள்ளே அனுப்பிட்டு போயிடறானுங்க. டிக்கெட்டு கொடுக்குறதுல ஒன்றும் கொடுக்குறல, அங்கே காசை வாங்கிட்டு இங்கே இந்த மாதிரி நாய் வேலை பார்க்குறானுங்க. தயவுசெய்து ஏஜென்ட்களே காசு கொடுக்காதீங்க. மயிரண்டு போச்சு. ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு முயற்சியில் ஏதாவது பண்ணி எப்படியாவது நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடுக்கு பண்ணலாம். அமாலா மன்சிலாவுக்கு போனாலோ இல்லை ஜிலிப் சென்டருக்கு போனாலோ எம்பசி மூலமாகவும். ஒரு சதம் கொடுக்கக்கூடாது இந்த நாய்களுக்கு. தயவு செய்து செயல்பாடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.